HM Forever Inspired Perfume. ஸோ 100% கேரண்டி கோட் குவாலிட்டி. உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா கார் ஃப்ரெஷ்னர் இருக்குது, தென் பாடி பர்ஃப்யூம் இருக்குது. ஸோ பாடி பர்ஃப்யூமில் வந்து இவங்க என்னென்ன மாதிரியான வெரைட்டிஸ் இருக்குன்னா, பாய்ஸ்க்கு வந்து ரெட் டன்னில் ரேட் இருக்குது, டன்னில் ப்ளூ இருக்குது, தென் ஜெர்மனி பிளாக் கோட் இருக்குது. ஸோ இன்னும் நிறைய அதிகமான இன்னும் இருக்குது. கேர்ள்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா குஜி ஃப்ளோரா, தென் விக்டோரியா சீக்ரெட், தென் பாம்ஷெல். ஓகே, கார் ஃப்ரெஷ்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா லெவெண்டர், வெனிலா ஹெவன், ஸோ ஹனிடியோ, ஸோ இந்த மாதிரி இன்னும் 13 வெரைட்டிஸ் அவங்கக்கிட்ட கார் ஃப்ரெஷ்னஸ் இருக்குது. ப்ராடக்ட் காஸ்ட் ஸோ குட் குவாலிட்டியான ப்ராடக்ட். ஸோ நம்பி வாங்கலாம். நல்ல ப்ராடக்ட், நீங்கள் தைரியமாக வாங்கலாம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு என்ன அவங்க ஆஃபர் கொடுக்குறாங்கன்னா, ஸோ 2 பாட்டில் பாடி பர்ஃப்யூம் வாங்கினீங்கன்னா ஒரு கார் ஃப்ரெஷ்னஸ் ஃப்ரீ. குட் டீலில் புது ப்ராடக்ட் வந்து ஒன்று விளையாக்கியிருக்காங்க. ஸோ அது எப்படின்னா ஒரு கிஃப்ட் பாக்ஸு மாதிரி இருக்குது. அதோட சாம்பிள் பிக்சர் நான் இங்கே போடுறேன். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் போய் வாங்கினீங்கன்னா ஸோ அவங்க 35 ரிங்கே தராங்க. குட் டீலில். ஸோ அதான் கைஸ், HM இன்ஸ்பயர்ட் பர்ஃப்யூம். ஸோ கண்டிப்பாக வாங்குங்க, குட் குவாலிட்டி. ஸோ என்னால் முடிஞ்சுன்னா கஸ்டமர்ஸோட டெஸ்டிமனி நான் இங்கே கொடுக்குறேன், நீங்களே பாருங்கள். ஸோ நல்ல குட் ப்ராடக்ட். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஏஜென்ட் வேணும், ஏஜென்ட் தேவை, தென் ட்ராப் ஷிப்பர் தேவைன்னு சொல்லி இப்போ சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 15 கஸ்டமர்ஸ், 50 கஸ்டமர்ஸ்க்கு வந்து அவங்க ஃப்ரீயாக வந்து ட்ராப் ஷிப்பர், ஸோ ஏஜென்ட். ஸோ நீங்கள் போய்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு 50 பேர்த்துக்கு வந்து ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன், தென் அவங்க ஸ்டாக் டெஸ்டிங் கொடுக்குறாங்க. ஸோ சாம்பிள் ஃப்ரீயாக நீங்கள் எடுத்துக்கலாம். வாங்குங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். HM Forever Inspired Perfume. ஸோ வேறு லெவலில் இருக்குது வாசனை. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், நீங்கள் செய்வீங்க எனக்கு தெரியும். ஸோ 2 பாட்டில் பர்ஃப்யூம் வாங்கினீங்கன்னா ஒரு கா பர்ஃப்யூம் ஃப்ரீ. ஸோ கா பர்ஃப்யூமே வந்து உங்கள்கிட்ட 13 வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ 13 வெரைட்டிஸ் கா பர்ஃப்யூம் வச்சுருக்காங்க. ஸோ வேறு லெவலில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வாங்குங்க. நான் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவங்களுக்கு நம்ம தான் சப்போர்ட் பண்ணோம். ஸோ இந்தியன்ஸ் பிஸ்னஸ் செய்கிறாங்க, பிரிக்க உருவோம். பகலில் ஓ என்ன ப்ரோ அது கண்ணு மாதிரி தெரியல எனக்கு. நீ கண்ணு தான்டா. ஆமாம் ப்ரோ, புருவோம் ஓ உங்கள் சைட்டில் இறங்கி ஓ உங்கள் சைட்டில் இறங்கி உங்கள் சைட்டில் யாரும் நிற்கிறாங்க ப்ரோ. ஸோ இங்கே வந்து நார்மல் ஷாப் லாட் இருக்குது. ஓகே, இந்த சைட் 2 பாதை போகுது. ஒன்று வந்து அந்த சைட்டில் உள்ள போண்டோ, ஒரு போண்டோ இருக்குது, அந்த போண்டோவுக்கு போகுது போல். குட்டி வாழை மரம் பூண்டோவுக்கு போகுது. ஆமாம், அது நினைக்கிறேன். அது அப்படி சுற்றி வெளியாயிரும் போல் ப்ரோ. கிடைச்சா எங்களுக்கு டக் 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 டக்னு வாங்குவோம். இப்போ இந்த பாதை தான் ஒரு சீசோ இருக்குது. அந்த நைட் விஷனில் கட்டு. அந்த சீசோ வந்து ஆடி இருக்கு. ரைட்டு, அப்புறம் சத்தம் கேட்குது. சரி, ஆமாம் கேட்குது ப்ரோ, பாருங்க. ஆனால் எனக்கு கன்ஃபார்மாக தெரில. அது எனக்கு என்னமோ இது மாதிரி இது ஏன்னா ஏக்கோனோட சத்தம், ஃபேன் சத்தம், கட்ட நம்ம அந்த மாதிரி கிட்ட போய் பார்த்துக்கோங்க. அருவி நான் வருவேன். மாட்டி கட்ட பம்பன் இங்கே செஜுவாக இருக்குது இந்த இடம். இங்கே செஜுவாக இருக்குது. சத்தம் கேட்டு கரெக்டாக சத்தமும் கேட்டுச்சு.
நான் நினைக்கிறேன் இந்த சைட்டில் பாதை இல்லை, ரோடு ஒரு ரவுண்டு அப்படியே சுற்றி அந்த இருட்டு பாதையில் கூட்டிகிட்டு போயிட்டு தான் நம்மளை அந்த இடத்துக்கு வந்து பூண்டு. இப்போ பாருங்க அந்த பூண்டு அங்கே தான் இருக்குது. அங்கே போவோம். அங்கே போவோம். இன்னமும் ஜாமான் போட்டு உரசுற மாதிரியே ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் என்ன சத்தம் தெரில எனக்கு. என்னமோ அந்த சைட்லாம் வீடு இருக்கிறதுனால. ஆமாம், இதோ பாருங்கள் இந்த சீசோ தான் மொதல் ஆடிச்சு. லைக் பண்ணு. இந்த சீசோ தான் மொதல் ஆடிச்சு. என்னால் இருட்டில் காட்ட முடியல. ஏன்னா இங்கே வீடுலாம் இருக்கிறதுனால. இது லைட்டு எனக்கு இன்னும் அந்த சத்தம் கேட்டுக்கிட்டே தான் இருக்குது ப்ரோ. இந்த உரசுற மாதிரி நேரங்காலம் தெரியாமல் பட்டாசு வேறு அடிக்கிறாங்க. ப்ளே கிரவுண்டில் ஒரு சீசோ ஆடனா எப்படி இருக்கும், ஒரு திரு பிடிச்ச சீசோ அந்த மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது இல்லையா? அங்கே நம்ம போவோம். இங்கே ஒரு ப்ளே கிரவுண்ட் இருக்குது. எனக்கு இங்கேருந்து அந்த சத்தம் கேட்டுச்சு. வெற்றி லோ, என்னோடய வெற்றி லோன்னு காட்டுது. பரவாயில்ல, நல்ல எக்ஸ்டர்னல் இன்னொரு வெற்றி எடுத்து வந்தேன். எங்கே இருக்குது? பேக்கில் தான் இருக்குது. அது ஸ்டீல் கேட்டுக்கிட்டே தான் இருக்குது அந்த சீசோ. பாருங்க இங்கே வந்து பாருங்க கேமரால. என்னடா இது? என்ன இது? எங்கே வியூ பண்ணுற? காற்று வேகமாக தான் அடிக்குது. நான் இங்கே ஒரு ஃபோட்டோ. தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடுவோம்டா. இந்த இடம் வாடையாக இருக்குது. நாங்கள் பாதி தூரம் வந்தோம். இந்த இடம் செம்ம சுஜுவாக இருக்குது. பத்தாதுக்குன்னு செம்ம வாடையாகவும் இருக்குது. சரியான வாடை அடிக்குது இந்த இடம். பாக்கு மரம் என்னமோ ஒரு நாக்காளி இருக்குது. அது ஒரு ரவுண்ட் அபவுட் மாதிரி இருக்குது இந்த இடம். இதே நம்ம அந்த பாதையிலேருந்து போயிருந்தோன்னா அங்கே ஒரு பாதை போகுது. அதுதான் அந்த ஒத்தடி பண்ணுறோம். அந்த ஒத்தடி போகிறது பாதையா? ஓகே ரைட்டு. மரம் இருக்குது. இங்கே எல்லா வகையான மரமும் இருக்குது. என்னென்னா இங்கே பாரு. ப்ரோ சத்தியமாக இப்போ என்ன நடந்துச்சுன்னா, கேமரா நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்படியே அந்த வீடியோ ஃபுட்டேஜ் வந்து அப்படியே என்ன ரொட்டேட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. இன்னும் முன்னேறி போவோம். ஏன் நிற்கிறாங்க திடீர்னு? ட்ரைனிங் பாயிண்ட் ப்ரோ. இது பாதி வழியில் என் கேமரா தான் என்ன வாங்க கொஸ்டன்ல. இது என்ன ப்ரோ? ட்ரைனிங் பாயிண்ட். அப்போ அவ்வளோதான் திரும்ப இங்கே ஒன்று புடி ஏதாச்சும். வாங்க நம்ம போவோம் ப்ரோ. வாங்க, ரொம்ப ஒரே இடத்துல நிற்க வேணாம். ப்ரோ வாங்க ப்ரோ, அப்படி போவோம். லைட்டிங் பாதியோட முடிஞ்சு ப்ரோ. நான் உங்கள்கிட்ட பச்சையாக காட்டுறேன். இங்கேருந்து நேராக பாருங்க. ஒரு ஆள் நின்று நம்ம பார்த்துட்டு இருக்கலாம். அந்த நாக்காளி தெரியுது. அந்த நாக்காளிக்கு நேராக பாருங்க. ரைட்டு ஒரு கருப்பு சட்டை போட்டு. ரைட்டு. ஆனால் என் கேமராவில் சரியாக எடுக்கலையா? அடுத்த தடவை நைட் விஷன் கேமரா, நைட் விஷனில் ஜூம் பண்ணி பாருடா. பார்த்தீங்களா? இங்கே பாதை சேலு ப்ரோ. இங்கே வாங்க ப்ரோ. அவனுக்கு போகிறேன். ஓகேவா? எடுத்தா பாருங்க. ஓகே ஓகே. கல் பாதெல்லாம் கொஞ்சம் இதாக தான் இருக்குது. ஸோ இந்த பூண்டுக்கு போகிற பாதையை தான் எங்கன்னு தெரில. பாதையை மறைச்சி வச்சுக்கோங்க. அது அப்படி போகணும்டா. இல்லை அங்கே பாதை இல்லை ப்ரோ. இதில் போய் அதில் போய் இந்த ஒத்தடி பாதை போல். இதில் போய் தான் தென்ன பூண்டு நடுவில் அங்கே இருக்குது. இந்த இடமும் ரொம்ப இதாக இருக்குது. கேமில் காட்டு தானே கிளியரா? ஓகே. நாங்கள் அந்த ஆப்போசிட்டில் அதை பாருங்க, அங்கே லைட்டு தருதா? அங்கே தான் வந்து காடியை காரை வந்து அங்கே தான் பார்க் பண்ணோம். ஸோ நாங்கள் இந்த ஆப்போசிட்டில் இந்த கடைசி தொங்கலில் இருக்கோம். அந்த பூண்டோக்கு தான் போகிறது. இது ரொம்ப இருட்டாக இருக்குது. அந்த பூண்டோக்கு தான் பாதை எங்கன்னு தெரியல. போலையா பூண்டோக்கு?
ஏதோ புகையா இருக்கு. லைட் அமைஞ்சிருச்சு ப்ரோ. வந்த பாதையில் ஒரு லைட் இல்லை. அங்கே பாருங்க, முதல் லைட் இருந்துச்சு தானே, அங்கே பாருங்க. சாப்பிட்டுக்கிட்டே வருது நம்ம நடந்து. அதான் ஒரு பாதை எடுத்தோன்னா திருப்பி அந்த பாதையில் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த இடம் ரொம்ப இருட்டாக இருக்கு. எடுத்து போய்கிட்டு இருக்கோம். மேலே ஜூம் பண்ணுமா அப்போ நான் காட்டிகிட்டு இருக்கேன். மேலே மேலே காட்டுங்க. ப்ரோ கீழே லைட் அடிங்க மறக்காம. பாதை எதுவும் ஓட்டே குழி ஏதாவது இருக்க போது. இதோ இதுதான் 3வது போண்டோ. இது 3வது போண்டோ. சரி, இருட்டில் தெரிய மாட்டுது. கிரீன் லைட்டு ஓத்தோ. லேக் ஹரிணி கடைசியில் நம்ம அதை நடு கொண்டு போவே இல்லை பத்தியா. பாதை அங்கே இருக்குடா. போகுமா? வாங்க ப்ரோ. திரும்பி யூட்டனா? யூட்டன் பாய்க்க கூடாதுடா. அப்படி போகலாம். அங்கே ஒரு பாத்திரம் கண்டிப்பாக அங்கிட்ட ஒரு பார்த்துருக்கோம். ஏன்னா ஒரே இதுதான் நடுவில். அது முடிஞ்சோன்னா அது முடிஞ்சுது. நம்மளெல்லாம் காட்டுங்க. ஒரு காட்டு. நம்மளெல்லாம் காட்டுங்க. இந்த சைடு சுற்றுங்க. ஏன்னா இது காய் தான் வரும். நைட் விஷன் லைட் அடிக்காத. கீழே அடிச்சுட்டு வா நீ. ஓ செம்ம வாட ப்ரோ இந்த இடம். அல்லூர் ஓடுதா? ரைட்டு தான். அது அங்கே அல்லூர் பாரு. இந்த இடம் அல்லூர். இங்கே ஏதோ ஒரு பாதை தெரியும். இது என்ன பாதை? இது தாமான் முன்னுக்கு பார்த்தோம்ல ப்ரோ. இது எங்கே போகுது? ஒரு பாதை போகுது. இதே சமயம் இங்கிட்டு ஒரு பாதை போகுது. இது இருட்டு பாதை, அது வெளிச்ச பாதை. எனக்கு என்னமோ அங்கே அவ்வளோ ஒரு பெருசாக எதுவும் இல்லாத மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ நம்ம முன்னுக்கு போவோம். இதில் தான் பேசு. ஆனால் எங்களால் சுற்றி வந்துட்டோம். ஆனால் அந்த அந்த நடுவில் தண்ணி சத்தம் தண்ணியே இல்லை. தண்ணி சத்தம் இல்லை ப்ரோ. அங்கே அல்லூர் ப்ரோ. தண்ணி ஆடவே இல்லையா? என்ன ப்ரோ? தண்ணி ஆடவே இல்லையா? இல்லை அங்கே ஊற்றுது. அங்கே அந்த அல்லூர் தண்ணி தானே. அது ஊற்றி அந்த பாருங்க அங்கே போய் சேரும். இந்த பாருங்க, அதுவும் ஒரு லேக் தான். சின்ன லேக் தான் அது. பாருங்க அந்த சைட்டு கீழே பார்த்து ப்ரோ. பாம்பு கும்பு இங்கே ஒரு பாதை போகுது, இங்கே ஒரு பாதை போகுது. நம்ம இந்த பாதையிலே போவோம். அஞ்சாவது போண்டோ. ஓ இது 6வது போண்டோவா? மறந்துட்டேன் ப்ரோ. என்னால் சரியாக காட்ட முடியல. அவங்களுக்கு நைட் விஷன்லேயே காட்டுறேன். அப்படியோ பாருங்க நீங்களே. பாதி சுற்றி வந்துட்டோம். ஆனால் எங்களால் அந்த நடுவில் உள்ள பூண்டோக்கு மட்டும் போகவே முடியல. ஏன்னா அந்த நடு பூண்டோ நான் கேள்விப்பட்டேன். அந்த பங்களாக்காரன் அந்த நடு பூண்டோவில் தான் இது பண்ணி கொண்டாங்கன்னு தெரியலையே. நாங்கள் ஒரு ரவுண்டு சுற்றி வந்துட்டோம். ஒரு பூண்டு அந்த பாதை எனக்கு என்னமோ அந்த பாதை பாதி முழுங்கின மாதிரி தான் தோணுது. அந்த பூண்டுக்கு போகிற பாதையே காணோம். நாங்கள் என்ன போயிட்டு இருக்கோம். ஃபைனலி நாங்கள் வந்துட்டோம். அப்படி இப்படின்னு நாங்கள் இதுக்கு வந்தாச்சு. ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இதுக்கு வந்துட்டோம். ஆனால் கடைசியில் எதுக்கு போக முடியலையே. ஓகே, ஃபுல்லாக நம்ம போயிட்டு வந்தாச்சு. இதை பாருங்க, அப்படி இப்படி சுற்றி வந்தாச்சு. வேர்த்தது தான் மிச்சம். ஆனால் இதே பார்க்கல. கடுப்பாக இருக்குது ஏன் அந்த இடத்த சூஸ் பண்ணோன்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் டைம் அதுவும் அந்த பெரனோமல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். போய் இந்த இடத்துக்காக வந்தோம். ஆனால் 5 வருஷம் 7 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து பார்த்தப்போ வந்து நான் சொல்கிறேன் விளக்கு. அது கோயில். நான் சொல்லுங்க பாருங்க, ஒரு சின்ன விளக்கு தெரியுதா? நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. பாருங்க, ஒரு சின்ன விளக்கு. அது சீன தத்தோ கோயில் வச்சுருக்காங்க. ஸோ இப்படி சுற்றி கித்தி வந்து ஒன்றுமே எடுக்க முடியாமல் போச்சு. கண்ணில் ஒன்றுமே படலை. ஓ ஓகே ரைட். என் மூஞ்சி நல்லா தெரியுதா? ஓகே
ஸோ மேபி அடுத்த வீடியோவில் நல்ல ஒரு இடமா போய் பார்த்துட்டு நம்ம பார்ப்போம் எப்படின்ட்டுன்னு சொல்லி. ஓகே, அங்கே இதுக்கு ஃபோட்டோ பிடிச்சி பார்த்ததே இல்லையா? எங்கேயும் போயிடாதீங்க. இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், கீழே நான் இன்னொரு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் தரேன், ஒரு சேனலோட லிங்க்கு. ஸோ அவர் வேறு லெவலில் மியூசிக் போட்டுட்ருக்காரு. ஸோ அப்போ அந்த மியூசிக் தான் கேட்டுட்ருக்கேன். எலோன் ஃபீன்னு சொல்லி என்னோடய ஃப்ரெண்டு தான். ஸோ மியூசிக் செய்கிறாரு. ஸோ அது ஒரு மியூசிக் சேனல்ஸு. ஸோ ராத்திரி தூங்குறப்ப செமையாக இருக்குது, செம்ம ஃபீலு, சில்லாக இருக்குது. போங்க இயர்பீஸை போட்டு அப்படியே அந்த பாட்டை கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேறு லெவலுங்க. தெரிஞ்சால் நான் எங்கள் ஐகட்லேயும் நான் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க்கு கொடுக்குறேன். இன்னும் யாரும் அந்த அளவுக்கு இல்லை. ஸோ அதனால லோஃபாயா எனக்கு லோஃபாயா தெரில, என்ன ஒன்று நம்மளுக்கு அதெல்லாம் தெரியாது. பிக்சர் எடுத்துட்டாரு. ஸோ அவர் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்லைக் போட்டிங்கன்னா கீழே கமெண்டில் போடுங்க ஏன்னு சொல்லிட்டு. வர வைக்கத்தக்கது. இட்ஸ் அ ஃப்ரீ பிளாட்ஃபார்ம். உங்கள் கருத்துக்களை பகிர்றதுக்கு இலவசம் டாமோ ட்ரெக்கர் சேனல். ஸோ வாங்க போகலாம். நான் அப்கமிங் ஆர்டிஸ்ட் எனக்கு உண்மையிலே மாண்டலாம் குழம்புதுங்க.